அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இன்று ஒரு மறுப்பொன்றை வழங்குவதற்காக இந்த காணொளியை உங்கள் முன்னால் வைக்கலாம் என்று நினைக்கிறேன். மௌலவி சில்மி என்று சொல்லக்கூடிய சகோதரர் நமக்கு மறுப்பொன்றை வீடியோவாக வெளியிட்டிருக்கிறார். அதாவது பெருநாள் தக்பீரை சத்தமாக சொல்லலாம் என்று நாம் பேசியிருந்தோம். அதேபோன்று தொழுகைகளுக்கு பின்னால் நாம் தக்பீர் சொல்லலாம் என்று நம்முடைய சமூக நடைமுறையில் இருக்கக்கூடிய அந்த தக்பீரை சொல்லலாம் என்று நாம் பேசியிருந்தோம். அதற்கு மேற்படி மௌலவி அவர்கள் எனக்கு மறுப்பு வழங்கும் விதமாக சில செய்திகளை பதிவு செய்திருக்கிறார். அதற்கான மறுப்பை இங்கு தரலாம் என்று நினைக்கிறேன். உண்மையிலேயே மறைந்து கொண்டு பொய்யான ஐடிகளில் இருந்து நம்மை விமர்சனம் செய்கின்ற எத்தனையோ நபர்களை நாம் பார்க்கின்றோம். நாம் அதை அலட்டிக்கொள்வதும் இல்லை. அவர்கள் எழுதுவதை நாங்கள் பெரிதும் கவனத்தில் கொள்வதும் இல்லை. ஆனால் உண்மையிலே சகோதரர் மௌலவி அவர்கள் அவருடைய சொந்த ஐடியிலிருந்து எனக்கு மறுப்பு வழங்கி இருப்பது என்பது உண்மையிலே வரவேற்கத்தக்கது. ஒளிந்து கொண்டு பின்விரோதத்தை வைத்து கொண்டு செயல்படுவர்களை விட முன்னுக்கு நேருக்கு நேராக நின்று நம்முடைய கருத்துக்கு மறுப்பு சொல்லி இருப்பதை பொறுத்தவரையிலே நாம் அதை வரவேற்கின்றோம். பொதுவாக மார்க்கத்தில் நாம் மாசூம் கிடையாது. அதாவது தவறுகளிலிருந்து பாவங்களிலிருந்து நாம் பாதுகாக்கப்பட்ட நபிமார்கள் அல்ல. நம்மை பொறுத்தவரையிலே 1000 பிழைகள் வரக்கூடிய ஒரு சாதாரண மனிதன்தான் நாம். அந்த வகையிலே எம்முடைய பிழைகளை சுட்டிக்காட்டுவதற்கு தாராளமாக நாம் நம்முடைய அந்த வாயிலை திறந்து வைத்திருக்கிறோம். யாராவது சுட்டிக்காட்டினால் அது நாகரிகத்தோடு சுட்டிக்காட்டினால், நாகரிகம் இல்லாமல் சுட்டிக்காட்டும் போது மனிதன் என்ற ரீதியில் அதை ஏற்பதற்கு உள்ள மறுக்கும். ஆனால் நாகரிகமான முறையில் யாராவது சுட்டிக்காட்டினால் நம்முடைய பிழையை நாம் உடன் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராகவே இருக்கிறோம். அதே நேரத்தில் நாம் சொன்னது பிழை இல்லை என்றால் அதற்கான ஆதாரங்களையும் எடுத்து வைக்க நாம் தயாரான நிலையில்தான் இந்த கருத்தை முன்வைக்கின்றோம். எனவே இந்த தக்பீர் பெருநாள் தினங்களிலே சொல்லப்படுகின்ற அந்த தக்பீரை பொறுத்தவரையிலே நம்முடைய நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை. அதாவது நாம் ஏலவே பேசி நம்முடைய முகவலையிலே அப்டேட் செய்த அதே கருத்தில்தான் நாம் இப்பொழுதும் இருக்கிறோம் என்பதை இங்கு நான் குறிப்பிட்டுக் கொள்கின்றேன். இப்பொழுது சகோதரர் மௌலவி சில்மி அவர்கள் வழங்கிய மறுப்புகள் ஒவ்வொன்றாக நாம் பார்ப்போம். அதாவது அவர் சில அறிஞர்களை காட்டி குர்ஆன் ஹதீஸைத்தான் நீங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள், அவர் அப்படி விளங்கி வச்சுக்கார். நம்ம குர்ஆன் ஹதீஸைத்தான் நீங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள், உங்களுடைய சலஃபு அறிஞர்களையாவது முன்வைக்கின்றோம், அதையாவது நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி சில அறிஞர்களை அவர் மேற்கோள் காட்டி அவர்களுடைய கருத்துக்களை எனக்கு எதிராக, என்னுடைய கருத்துக்கு எதிராக அமைந்திருப்பதாக காட்டியிருக்கிறார். சகோதரர்களை நான் வினயமாக வேண்டிக் கொள்வது, ஒரு கருத்தை நாங்கள் முன்வைக்கின்ற பொழுது முடிந்தளவு நாங்கள் வாசிப்பு செய்ய வேண்டும். ஒரு அறிஞர் சொன்னதற்கு மாற்றமாக, ஒரு அறிஞருடைய புரிதலுக்கு மாற்றமாக நாம் கருத்துக்களை முன்வைப்பது அந்த அறிஞர் மீது இட்டுக்கட்டியதாக மாறிவிடும். நீங்கள் எப்படி என்னை இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய விஷயத்தில் இட்டுக்கட்டியதாக சொல்கிறீர்களோ அந்த மாதிரி அல்ல. அதாவது நீங்கள் கருத்தை பார்த்துவிட்டு அவருடைய கிதாபுகளையும் சொல்கிறீர்கள். அந்த கிதாபுகளை சொல்லுகின்ற நீங்கள் அவர்கள் சத்தம் போட்டு தக்பீர் சொல்வதை ஏற்றுக்கொள்ளவில்லை, பித்அத் என்று சொல்கிறார்கள். எனவே தொழுகைக்கு பின்னால் இந்த தக்பீரை சொல்லுகின்ற முறையை நீங்கள் குறித்து சொல்லியிருக்கக்கூடிய அப்துல்லா பின் பாஸ் ரஹிமஹுல்லா, இப்னுல் உஸைமீன் ரஹிமஹுல்லா, அல்லாமா அல்பானி ரஹிமஹுல்லா போன்றவர்கள் பித்அத் என்று சொல்கிறார்கள் என்று நீங்கள் உங்களுடைய அந்த மறுப்பிலே பேசியிருக்கிறீர்கள். ஆனால் அவர்களுடைய முராத், அவருடைய நாட்டத்துக்கு மாற்றமாக அந்த விளக்கத்தை நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள். அதை நான் இப்பொழுது முன்வைக்கிறேன். அதாவது சீகத்து தக்பீர் ஃபில் ஈதைன் என்று சொல்லக்கூடிய அந்த அவர்களுடைய சௌத்தியாத், அதாவது இமாம் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லா அவர்களுடைய ஆடியோ பதிவு செய்யப்பட்டு யூடியூப்களில் போடப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பிலே நீங்கள் பார்க்கலாம், சீகத்து தக்பீர் ஃபில் ஈதைன் என்று சொல்லக்கூடிய தலைப்பிலே.
அதிலே அவர்கள் என்ன சொல்கிறார்கள், அதாவது லாக்கின் ஃபி ஐயாமி தஷ்ரீகி வயோமி அரஃபா ஒல் ஈத் யகூனு ஃபீஹி தக்பீர் அல் முத்லக் ஒல் முகையத். அதாவது ஐயாமு தஷ்ரீக்குடைய நாட்கள் பிறை 11, 12, 13 துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்துடைய அந்த 3 நாட்கள். அதே போன்று அரஃபாவுடைய தினம் பிறை 9, அதே போன்று பிறை 10 பெருநாள் தினம். இந்த நாளிலே தக்பீர் சொல்வது முத்லக் பொதுவாக சொல்வது, முகையத் நிபந்தனை அடிப்படையிலே செய்வதும் குறித்த அந்த வேளைகளிலே இடங்களிலே சொல்லப்படுகின்ற அந்த தக்பீர் பொறுத்தவரையிலே இருக்கிறது என்ற கருத்தை அவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் இங்கே சகோதரர் மௌலவி அவர்கள் எதை சொல்கிறார்கள், அம்ம தக்பீருல் ஜமாஇ ஃபஹாதா பித்அத்துன் என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதாவது ஜமாஅத்தாக கூட்டாக தக்பீர் சொல்வது பித்அத்தாகும் என்ற ஒரு வாசகத்தை அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். அந்த வாசகத்தை தவறாக மௌலவி சில்மி அவர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். புரிதலிலும் விளக்கத்திலும் குறையுள்ளவர்கள் இருப்பார்கள் என்று அவர்களே சொல்வது போல சகோதரர் மௌலவி அதை தவறாக புரிந்திருக்கிறார். அதாவது இங்கே அவர்கள் தக்பீருல் ஜமாஇ என்று குறிப்பிடுவது என்னவென்றால், எல்லாரும் தக்பீருக்காக வேண்டி ஒன்று கூறுறது, தக்பீருக்காக வேண்டி ஒன்று கூடி அங்கே ஜமாத்தாக ஒரே கோரஸாக ஒரே குரலில் தக்பீர் சொல்லி அந்த தக்பீரை ஒரே குரலில் முடிப்பதை பித்அத் என்று சொல்கிறார்கள். ஆனால் அந்த தொலைக்கு பின்னால் தக்பீர் சொல்வதை, சத்தமாக சொல்வதை அவர்கள் மறுக்கவில்லை. தெளிவாக அது இருக்கிறது என்று தான் மேலே சொல்லியிருக்கிறார்கள். லாக்கின் ஃபி ஐயாமி தஷ்ரீகி என்று நான் மேலே வாசித்த அந்த வாசகங்களில் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அவர்களுடைய மஜ்மூ ஃபதாவா இப்னு பாஸ் என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய ஃபத்வா தொகுப்பையும் நாங்கள் எடுத்து பார்த்தால், அவர்கள் நாம் சொல்லிய இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா 2 பேரும் சந்தைக்கு சென்று, அதாவது துல்ஹிஜ்ஜா மாசத்தினுடைய 10 நாட்களில் அவர்கள் சந்தைக்கு சென்று 2 பேரும் தக்பீர் சொல்வார்கள், மக்களும் அவர்களுடைய தக்பீரை கேட்டு தக்பீர் சொல்வார்கள் என்று சொல்லக்கூடிய அந்த ஹதீஸை, புகாரிலே தாலீக்காக வரக்கூடிய அந்த ஹதீஸை, அதாவது இஸ்னாது இல்லாமல் அறிவிக்கப்பட்ட அந்த அறிவிப்பை சொல்கிறார்கள். இது சம்பந்தமாக நான் பின்னுக்கு விளக்குவேன், இந்த ஹதீஸுடைய ஆதாரத்தன்மை என்ன, இதை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாமா இல்லையா என்கிறதெல்லாம் நான் சொல்லுவேன் இன்ஷா அல்லாஹ். அடுத்ததாக அவர்கள் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அவருடைய மகன் அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா 2 பேரும் மினாவில் இருக்கக்கூடிய ஃபி ஐயாமி மினா ஃபில் மஸ்ஜித், மினாவில் இருக்கின்ற பள்ளிவாயிலே 2 பேரும் யுகப்பிரானி தக்பீர் சொன்னார்கள். ஒஃபில் ஹைமா கூடாரங்களிலே மக்கள் தங்குகின்ற அந்த கூடாரங்களே தக்பீர் சொன்னார்கள். எப்படி சொன்னார்கள், ஒயர்ஃபஆனி அஸ்வாத்தஹுமா, அந்த 2 பேரும் சத்தத்தை உயர்த்தி தக்பீர் சொன்னார்கள். பிதாலிக ஹத்தா தர்தஜ்ஜ மினா தக்பீரன், மினா தக்பீரால் அதிர்ந்து போகின்ற அளவுக்கு தக்பீர் சொன்னார்கள் என்ற ஆதாரத்தையும் அவர்கள் காட்டுகிறார்கள். அப்போ அவங்க தெளிவாக அந்த, அதாவது தக்பீரை 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று தக்பீருல் முத்லக், அடுத்து தக்பீருல் முகையத். பொதுவாக அந்த நாட்களில் போகிற வார இடங்களிலே மக்கள் கூடுகின்ற இடங்களில் எல்லாம் தக்பீர் சொல்வது. அது முகையத் என்று சொல்லுகின்ற பொழுது குறித்த அந்த நாட்களையும் சொல்லி, அந்த அரபாவுடைய தினம் போன்ற அந்த சில குறிப்பிட்ட அந்த நாட்களையும் சொல்லி, சில தொழுகைக்கு பின்னால் பொதுவாக தொழுகைக்கு பின்னால் சொல்லப்படுகின்ற தக்பீரை தக்பீருல் முகையத் என்றும் அதற்கு 2ஆக பிரித்து அவர்கள் சொல்கிறார்கள். எனவே பாருங்கள், மேலும் அவர் சொல்லக்கூடிய அவருடைய மஜ்மூ ஃபதாவா இப்னு பாஸ்லே சொல்லப்படுகின்ற விஷயம், அன் ஜமாஅத்தி மின சஹாபாக்களே ஒரு சாரார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் அவர்கள் தக்பீர் ஃபி அத்பாரி ஸலவாத்தில் ஹம்ஸ் மின் ஸலாத்தில் ஃபஜ்ர் யௌம அரஃபா இலா ஸலாத்தில் அஸ்ர் மின் யௌமி தாலிஸ் அஷர் மின் தில் ஹிஜ்ஜா, அதாவது துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் 13 அசர் வரைக்கும், அதாவது அரஃபாவுடைய அந்த சுபஹுடைய அந்த நேரத்திலிருந்து 5 தொழுகைக்கு பின்னாலும் தக்பீர் சொல்பவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பற்றி செய்திகள் வந்திருக்கிறது. சஹாபாக்கள் ஒரு கூட்டத்தார் பற்றியும் செய்திகள் வந்திருக்கிறது என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இது நான் குறிப்பிடவில்லை, அவர் குறிப்பிடுகின்ற வாசகம். வஹாதா ஃபி ஹக்கி கைரில் ஹாஜ், இது ஹஜ்ஜி செய்யக்கூடியவர் அல்லாதவர்களுடைய விடயத்தில் உள்ள ஒரு தீர்ப்பாகும் என்று சொல்கிறார்கள். அப்போ ஹஜ்ஜி செய்யக்கூடியவங்க என்ன செய்வாங்க, தல்பியா என்று சொல்லக்கூடிய அந்த விடயத்தை சொல்லுவாங்க. இவங்களை பொறுத்தவரையில் இவங்க தக்பீர், ஹாஜி அல்லாதவர்கள் தக்பீர் சொல்வார்கள் என்ற அர்த்தத்தில் அதை சொல்கிறார்கள். அப்போ இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாவுடைய விஷயத்தில் சகோதரர் மௌலவி நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீர்கள், அவருடைய விஷயத்தில் நீங்கள் எந்த அளவு வாசிப்பு செய்திருக்கிறீர்கள், நீங்கள் சொல்லுகின்ற அந்த விடயத்துக்கு மாற்றமாக அவர்கள் தெளிவாக, சலஃபுகள் பொதுவாக எல்லா சலஃபு அறிஞர்களும் தக்பீரை சத்தமாக சொல்வது சுன்னா என்ற கருத்திலே தான் இருக்கிறார்கள்.
இதை நான் நேரத்தோடே வாசித்து விட்டு தான் நானும் அவர்களுடைய அந்த கருத்தைத்தான் முன்மொழியும் விதமாக நானும் என்னுடைய அந்த வீடியோவிலே என்னுடைய காணொளியிலே அந்த செய்திகளை பதிவிட்டிருக்கிறேன். எனவே நான் ஏற்கனவே இது பார்த்த செய்தி என்பதை சகோதரர் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த மேலும் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாவுடைய விஷயத்தில் பாருங்கள், மஜ்மூ ஃபதாவா இப்னு பாஸ் அதில் அதாவது தக்பீருல் ஜமாஇ கபல ஸலாத்தில் ஈத் அதாவது பயானுன் வ தவ்தீஹுன் ஹவுல ஹுக்மி தக்பீருல் ஜமாஇ கபல ஸலாத்தில் ஈத், பெருநாள் தொழுகைக்கு முன்னால் கூட்டாக தக்பீர் சொல்லுகின்ற சட்டம் பற்றிய தெளிவும் விளக்கமும் என்ற அந்த தலைப்பில் எழுதுகிறார்கள். அதில் மஜ்மூ ஃபதாவா இப்னு பாஸ் ரஹிமஹுல்லா அவர்களுடைய அந்த ஃபத்வாவில் எப்படி சொல்கிறார்கள் என்று சொன்னால், வமின் ஜும்லத்தி திக்ர் அல் மஷ்ரூ ஃபி ஹாதில் ஐயாம் அல் மஅலூமாத் அல் மஅதூதாத், அதாவது மொத்தத்திலே இந்த நாட்களிலே குறித்த அந்த எண்ணிக்கையில் இருக்கின்ற அந்த நாட்களிலே திக்ரு செய்வது, அதாவது திக்ரு செய்வது உள்ளதாகவும் இருக்கிறது. அதாவது தக்பீருல் முத்லக் வல் முகையத், அதிலே தக்பீர் முத்லக் என்றும் முகையத் என்றும் இருக்கிறது. அதாவது பொதுவாக போகிற வார இடங்கள், சந்தைகள், மக்கள் கூடுகின்ற இடங்களிலே தக்பீர் சொல்லுகின்ற அந்த முறை இருக்கிறது. அதே போன்று குறிப்பாக தொழுகைக்கு பின்னால் சொல்லப்படுகின்ற குறித்த இடங்களில் சொல்லப்படுகின்ற அந்த தக்பீரும் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அவர்கள் சொல்கிறார்கள், அது பரிசுத்தமான சுன்னா கமா தல்லத் அலா தாலிக சுன்னா அல் முத்தஹாரா, பரிசுத்தமான சுன்னாவும் வஅமலு ஸலஃப், சலஃபுகளுடைய அமலும் இதற்கு ஆதாரமாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு ஒரு சிஃபத்து தக்பீரில் மஷ்ரூ, அதாவது மார்க்கமாக்கப்பட்ட ஷரியத்தாக்கப்பட்ட தக்பீருடைய அந்த நேர்முக வர்ணனையை பொறுத்தவரை, சிஃபத்தை தன்மையை பொறுத்தவரையில், அன்ன குல்ல முஸ்லிமின் யுகப்பிரு லினஃப்ஸிஹி முன்ஃபரிதன், ஒவ்வொருத்தரும் தனக்குள்ளே தனித்தவர்கள் தக்பீர் சொல்லுவார்கள். சொல்லுகின்ற பொழுது எப்படி சொல்லுவார்கள், வயர்ஃபஉ ஸௌதஹு பிஹி, அதை அந்த தக்பீரை சத்தம் போட்டு சொல்வார்கள், சத்தத்தை உயர்த்துவார்கள். ஹத்தா யுஸ்மியஹுன் நாஸ், மக்களை கேட்க வைப்பதற்காக, ஹத்தா யுஸ்மியஹு அன்னாஸ, மக்களை அந்த தக்பீரை கேட்க வைக்கின்ற வரைக்கும் அவர்கள் சத்தத்தை உயர்த்துவார்கள். ஃபயக்தது பிஹி, அந்த மக்கள் அதன் மூலமாக அதை பின்பற்றி அவர்களும் தக்பீர் சொல்வார்கள். வயுதக்கிருஹும் பிஹி, அவர்களுக்கு அவர் ஞாபகம் ஊட்டுவார், அதை கொண்டு ஞாபகப்படுத்து, அதாவது தக்பீரை கொண்டு ஞாபகப்படுத்துவதற்காக வேண்டியும், வயுதக்கிரஹும் பிஹி, அதை கொண்டு அவர்களை ஞாபகப்படுத்துவதற்காக வேண்டியும் சத்தமாக தக்பீர் சொல்லுவார். அப்போ சகோதரர் சில்மி மௌலவி அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், சத்தமாகலாம் அங்கே என்ன தக்பீர்லாம் கிடையாது, உங்களோட சலஃப் உலமாக்களையே சத்தமாக தக்பீர் சொல்லக்கூடாது என்று சொல்கிறார்கள், பிதாத் என்று சொல்கிறார்கள், தொழுகைக்கு பின்னால் சொல்கிறது பிதாத் என்று சொல்கிறார்கள் என்று தவறாக புரிந்து கொண்டு அல்லது தவறாக வாசித்து விளங்கி கொண்டு சகோதரர் சொல்கிறார். பாருங்கள், இதையெல்லாம் சொல்லிட்டு இப்போ அவர் சொல்கிற கருத்தை அவர் சகோதரர் மௌலவி சில்மி இதைத்தான் தவறாக புரிந்திருக்கிறார். அம்ம தக்பீருல் ஜமாஇ அல் முப்ததி வஹுவ ஐயர்ஃபா ஜமாஅத்துன் இஸ்னானி ஃபஅக்ஸரு அஸ்ஸௌத பித் தக்பீரி ஜமீஅன் என்று அந்த வருகிறது. அதாவது எல்லோரும் சேர்ந்து அதை ஒன்றாக ஆரம்பித்து எல்லோருமாக சேர்ந்து ஒரே சத்தத்தில் பிசௌத்தின் வாஹிதின் ஒசிஃபத்தின் ஹாசத்தின் ஒரே தன்மையோடு அதை முடிப்பது, இதுதான் பிதத்தான செயல்பாடு, இது தக்பீருல் ஜமாஇ, இது பிதத்தான ஒரு முறை என்று சொல்கிறார்கள். அதாவது எல்லாரும் அது தக்பீருக்காக வேண்டிய ஒன்று கூடி என்ன செய்கிறாங்க, எல்லாருமா சேர்ந்து ஒரே சத்தத்தில் தக்பீர் சொல்லி ஒரே சத்தத்தில் முடிக்கிறார்கள், இதுதான் பிழையானது என்று சொல்கிறார்கள். அப்போ அவங்க மற்ற முறையை அங்கீகரிக்கிறார்கள். மற்ற முறை என்ன, மக்கள் ஒன்று கூடுகின்ற இடங்களில் அவர்கள் சத்தமாக ஆளையால் சத்தம் போடு தக்பீர் சொல்வதை அவர்கள் தெளிவாக இருக்கிறது, அது சலஃபுகளுடைய அமல், அதுக்கு சுன்னா நமக்கு ஆதாரமாக இருக்கிறது என்று தெளிவாக சொல்கிறார்கள். அப்போ இதை அவர்கள் சத்தம் போடுவது பிதாத் என்றோ தக்பீர் சொல்வது பிதாத் என்றோ சொல்லவில்லை, ஹோரஸாக எல்லாரும் சேர்ந்து கொண்டு ஒரே சத்தத்தில் சொல்கிறத தான் அவங்க பிதாத்துன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒருத்தர் தக்பீர் சொல்கிறாரு, அதை கேட்டு மக்கள்லாம் சொல்லும்போது ஹோரஸும் வரலாம், அந்த ஹோரஸுக்காக வேண்டி சேர்றது தான் பிதாத்தான முறை. ஹோரஸ்னா எல்லாம் ஒரே டைமில் ஒரே சத்தத்தில் வரணும் என்ற மாதிரி சொல்கிறது அது பிதாத்தானது. அதை நாமும் நம்முடைய கேள்வி பதில் நிகழ்ச்சியில் கூட நாம் நம்முடைய அல்ஹசனா தாவா வாட்ஸ்அப் பண்ணி இருக்கக்கூடிய அந்த கேள்வி பதிலில் கூட எல்லாரும் ஹோரஸாக அதை சொல்லுவது அது எதிர்பார்க்கப்பட்டதில்லை, சுன்னாவில் எதிர்பார்க்கப்படவும் இல்லை, சலஃபுடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கப்படவும் இல்லை. ஆனால் சத்தமாக சொல்ல வேண்டும், எல்லோரும் சொல்ல வேண்டும். எல்லோரும் சொல்லும்போது ஒரே நேரத்தில் அவர் அல்லாஹ் அக்பர்னு சொல்ல அதே மாதிரி தான் வரணுங்கிறது அல்ல. ஆனால் இமாம் என்ன செய்வார்,
அங்கே இருக்கக்கூடிய இமாமோ அல்லது போகிற யாராவது ஒருத்தர் ஞாபகப்படுத்தி அந்த இடங்களில் மக்கள் இருக்கின்ற இடங்களை சத்தமாக அவர்கள் சொல்ல, அதை கேட்டு மக்களும் சத்தமாக சொல்வார்கள் என்பதைத்தான் இங்கே இமாம் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லா அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். எனவே சகோதரர் மௌலவி சில்மி அவர்களே, இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அதற்குத்தான் இந்த வித அடிப்படையும் இல்லை, ஆதாரம் இல்லை என்று சொல்கிறார்கள். ஒரே மாதிரி ஒரே குரலில் ஒரே நேரத்தில் எல்லாரும் தக்பீருக்காக வேண்டிய ஒன்று கூடி அதுக்காக வேண்டிய சத்தம் போட்டு ஆரம்பித்து சத்தம் போட்டு அதை முடிக்கிற அந்த முறையை பிள்ளைன்னு சொல்கிறாங்க. அது ஒரு விதத்தான முறைன்னு சொல்கிறாங்க. ஆனால் துக்தோர் உஸ்மான் அல் ஹமீஸ் போன்றவர்கள் சொல்லுகின்ற பொழுது என்ன சொல்கிறாங்க, இப்போ நாங்கள் தக்பீர் ஆரம்பிச்சிட்டோம், சில நேரம் ஒன்றா சேர்ந்தும் போவோம், சேர்ந்து தான் போகணுன்றதுக்கான ஆரம்பிக்கல, சேர்ந்து போகிறது சேர்ந்து முடிகிறது என்று சொன்னால் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அதை அப்படித்தான் அமைய வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்த்து செய்வது ஒரு விதத்தான சலபுகளுடைய நடைமுறையில் இல்லாத விஷயம். இதைத்தான் அவங்க சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் அதை எப்படி விளங்கி வச்சுருக்கீங்க? அப்போ எவ்வளோ படிக்க வேண்டியிருக்குது, என்னையை படிக்கும்படி சொல்கிறீங்க, நல்ல விஷயம். நிச்சயமாக நானும் படிக்கணும், நான் சின்ன மாணவன் தான், நிறைய படிக்கணும், நீங்களும் இன்னும் அதிகம் படிக்கணும் என்கிறத இதில் நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். எனவே அந்த இமாம் சொன்னதுக்கு மாற்றமாகவே நீங்கள் அவருடைய கருத்துக்கு எதிராக அவருடைய பெயரிலே நீங்கள் இட்டுக்கட்டிருக்கிறீர்கள் என்று நான் சொல்வதை விட தவறாக புரிந்திருக்கிறீர்கள் என்று தான் நான் உங்களை சொல்ல முடியும். என்றால் வேணுமென்று இட்டுக்கட்டி சொல்ல மாட்டீங்க என்ற ஒரு நட்பாசை நல்ல எண்ணம் உங்களில் இருக்கிறதுனால நீங்கள் இட்டுக்கட்டி சொல்லியிருக்க மாட்டீங்க. நீ என்ன இட்டுக்கட்டின்னு சொன்னாலும் கூட நான் உங்களை இட்டுக்கட்டினேன்னு சொல்ல விரும்பலை. அதே போல் இப்னுல் உஸைமி ரஹிமஹுல்லாவை நீங்கள் சுட்டி காட்டி என்ன சொல்கிறீங்க, அவங்களும் தொலைக்கு பின்னால் இந்த தக்பீர் சொல்கிறது, அதை சத்தமாக சொல்கிறது, அதை பிதாத்துன்னு சொல்கிறாங்க என்று சொல்கிறீங்க. அவர்களுடைய அந்த சௌத்தியாத் அதில் வந்து ஹுக்மு தக்பீர் பி சௌத்தின் முர்தஃபின் ஃபில் மசாஜிதி கப்ல ஈதில் அல்ஹா வ பஅதஹு என்ற தலைப்பில் அவங்களுடைய சௌத்தியாத் இருக்குது. எனக்கு டைம் நான் அதை டவுன்லோட் செஞ்சு வச்சுருக்கிறேன். அந்த அவர்களுடைய அந்த ஒலி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் வந்து அவங்க சொல்கிறாங்க, தக்பீர் ஃபி அஷ்ரிதில் ஹிஜ்ஜா குல்லிஹா, துல் ஹிஜ்ஜாவுடைய பத்தில் அனைத்திலும் தக்பீர் சொல்வது உள்ள விடயமாகும். மின் அவ்வலி யோமின் இல்லை ஆஹிரி ஐயாமி தஷ்ரீக், அந்த துல்ஹிஜாவுடைய ஆரம்ப நாள் முதல் இருந்து ஐயாமு தஷ்ரீக்குடைய 3 நாளும் அதற்கு பின்னாலும் தக்பீர் சொல்ல வேண்டும் சொல்வது இருக்கிறது என்று சொல்லிவிட்டு யுகப்பிரு நாஸ் ஃபில் மசாஜித், பள்ளி வாயில்களே மக்கள் தக்பீர் சொல்லுவார்கள். ஒஃபில் அஸ்வாக்கி, சந்தைகளில் மக்கள் என்ன செய்வார்கள், தக்பீர் சொல்லுவார்கள். ஒஃபில் புயூத்தி, வீடுகளிலையும் சொல்லுவார்கள். ஒயஜ்ஹரூன பிதாலிக, அதை சத்தமாக சொல்வார்கள். அப்போ தெளிவாக அவங்க சொல்கிறாங்க, மக்கள் வந்து பள்ளியில் சந்தைகளில் வீடுகளில் தக்பீர் சொல்லுவார்கள், அதே நேரத்தில் அவர்கள் சத்தமாக சொல்வார்கள். எஜ்ஹரூன என்ற வார்த்தையை பயன்படுத்தி சொல்கிறார்கள். அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, சத்தமாக அவங்க சொல்லையும் இல்லை, பிதாத்து சத்தமாக சொல்கிறதுன்னு பிதாத்துன்னு சொல்லிக்கிறாங்க. அது நீங்கள் தவறாக புரிஞ்சுறீங்க. நான் நேரத்தோடு சொன்ன மாதிரி அது அவங்க எதை பிதாத்துன்னு சொல்ல வராங்கன்னா, ஒரே நேரத்தில் எல்லாரும் சேர்ந்து தக்பீருக்காக வேண்டி ஒன்று கூடி தக்பீரை வந்து சத்தமாக சொல்லி சத்தமாக அப்படியே முடிப்பது என்ற அந்த முறையைத்தான் தவறான முறைன்னு சொல்கிறார்களே தவிர, மக்கள் ஒன்று கூடுகின்ற இடங்கள், பள்ளி வாயிலில் தொழுதற்கு பிறகு இப்படியான இடங்கள்ல எல்லாம் சத்தமாக தக்பீர் சொல்ல வேண்டும், அது சுன்னா என்று வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார்கள். இமாம் அல்பானி ரஹிமஹுல்லா அவர்கள் போன்றவர்கள் வாஜிப், அதாவது தக்பீர் சொல்வது வாஜிப் என்று சொல்கிறார்கள். அது வருகிறேன், அவருடைய அந்த கருத்துக்கு நான் வருவேன். அதே போல் இந்த தக்பீர் முத்லக் முக்கையது என்று அவர்களும் பிரித்து காட்டி 13 நாளைக்கு அந்த தக்பீர் சொல்லுகின்ற முறை இருக்கிறது என்று அதை சொல்லிவிட்டேன்னு சொல்கிறார். ஒ சுன்னா ஐ யுஜ்ஹர பிதாலிக, அதை சத்தமாக சொல்வது சுன்னத்தான காரியம், சுத்தமாக சொல்லப்படுவது சுன்னத்தான காரியம். இல்ல நிசா, பெண்களை தவிர, இன்னஹுன்ன லா யஜ்ஹர்ன, பெண்கள் சத்தமாக சொல்ல மாட்டார்கள். அப்போ சத்தமாக சொல்லக்கூடாது என்ற கருத்தில் பெண்களுடைய விஷயத்தில் சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். சகோதரர் மௌலவி, யோசிச்சு பாருங்கள், நீங்கள் எவ்வளோ மாற்றமாக அவங்களுக்கு சொல்லியிருக்கீங்க. அவங்க சொன்னதுக்கு நேர் எதிராக நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. அவங்க அதை சுண்ணான்றாங்க, சத்தமோடு சொல்லணுன்றாங்க, தொலைக்கு பின்னால் சொல்கிறத முக்கையதுன்றாங்க, மற்ற இடங்களில் பொதுவாக சொல்கிறத முத்தலக்குன்றாங்க. இப்படி தக்பீரை 2ஆக பிரித்து அழகாக விளங்கப்படுத்தி இருக்கிறார்கள். எனவே உங்களுடைய புரிதலில் உள்ள அந்த கோளாறுகளை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். வாசிப்பு செய்யுங்கள். அரபில் வாசிக்கிறத நம்ம கூட்டிக் கொள்ளணும். தமிழில் வாரதை மட்டும் வாசித்து நம்ம வச்சுக்கொள்ளாமல் அரபில் வாசிக்கிற அந்த வாசிப்பை நாங்கள் அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும். அடுத்ததாக மஜ்மூ ஃபத்தாவா ரசாயில் உஸைமீன் என்று சொல்லக்கூடிய அந்த கிதாபில் ஒன்று சேர்க்கப்பட்டிருக்கிறது. அந்த சிஃபத்து தக்பீர் முத்தலக், தக்பீர் முக்கையது 2 சம்பந்தமாக எங்களுக்கு விளக்கம் தாருங்கள் என்று கேட்டபோது அதுக்கு அவர்கள் விளக்கம் கொடுக்கிறார்கள். அதில் அவர்கள் தக்பீரையும் சொல்லி காட்டுகிறார்கள். தக்பீருடைய வாசகம் நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ் தக்பீர் என்றால் எந்த சலபாவது
என்ன நீங்கள் சதகவா தாவன சராப்தாலாம் விளங்குவாங்களா என்று நீங்கள் கேட்டிருக்கீங்க. அதில் நான் பின்னுக்கு அதுக்கு விளக்கம் தரேன். அப்போ அவங்க சிஃபத்து தக்பீரை சொல்லும்போது அல்லாஹ் அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ், அவங்க லா இலாஹலாம் சொல்கிறாங்க தக்பீரில். அல்லாஹ் அக்பர் வலில்லாஹில் ஹம்த், நீங்கள் வலில்லாஹில் ஹம்தெல்லாம் சொல்கிறாங்க. இதை வந்து 3 தடவை சொல்வார்கள் என்றும் அல்லாஹ் அக்பர் என்றும் சொல்வார்கள் என்பதை சொல்கிறாங்க. சொல்லிட்டு முத்லக் பொதுவாக சொல்லப்படுகின்ற அந்த தக்பீரை பொறுத்தவரையில் யுசன்னு ஃபி குல்லி வக்த், எல்லா நேரத்திலும் அது சுன்னத்தாக்கப்படும். முக்கையத் என்பதை பொறுத்தவரையில் சொல்லுவாங்க முக்கையத் ஹுவல்லதி யுசன்னு ஃபி அதுபாரி ஸலவாத்தில் மக்தூபா, அது ஒவ்வொரு ஃபர்லு தொழுகைக்கு பின்னாலும் சொல்வது சுன்னத்தாக்கப்படும் என்று அதை அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அப்போ தக்பீரை சொல்வது வந்து முத்லக்குங்கிறது பொதுவாக எல்லா நேரத்திலும் நாங்கள் சொல்கிறது, எல்லா இடங்கள்லையும் நாங்கள் சொல்கிறது.